வீடு தேடி வந்து கேவலப்படுத்தி மனோஜ் செஞ்ச அந்த ஒரு கேடுகெட்டத்தனத்தை முன்னாடி எல்லார்ட்டையும் சொல்லி முத்துவை பயங்கரமா பாராட்டவும் செய்யறாங்க. இதனால பாத்தீங்கன்னா விஜய் அப்படியே முத்துவை கண்கலங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த டாக்டர் பட்டம் கொடுக்குற அந்த ஒரு குரூப் பாத்தீங்கன்னா முத்துவோட வீடு தேடி வராங்க. அதை பார்த்த விஜய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, எங்க எல்லாரும் வாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு சிறப்பான நாள், இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம வீட்டுல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அந்த டைம்ல அங்க வந்து அந்த குரூப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்க உங்களை எங்கேயோ பாத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜய் நிறைய இடங்கள்ல நான் பார்த்திருப்பீங்க, நிறைய சேவைகள்லாம் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு லேடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பையன் இந்த ஒரு ஸ்கூல்ல படிச்சா அந்த மாதிரி அந்த சார் தலையில கள்ள தூக்கி எறிஞ்சால அது உங்க பையன் தானே அப்படின்னு சொல்லுமே. அதுக்கு விஜய் அப்படி வேண்டாம் வெறுப்பா, ஆமாமா அதையே இப்ப சொல்றீங்க, எல்லாம் இவனால தான் நிக்கணும், அந்த முத்து இவன் தான், அது இவனால எனக்கு எங்க போனாலும் கெட்ட பேர் தான், இப்ப இது வேற என்ன துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு மறுபடியும் அந்த லேடி என்னமா அப்படி சொல்றீங்க, அதாவது முத்து, அதாவது இந்த பையன் முத்து சார் மேல கள்ள தூக்கி அடிக்கல, இந்த மாதிரி உங்க பையன் மனோஜ் தான் கள்ள தூக்கி அடிச்சது மட்டுமா, உங்க பையன் மனோஜ் இன்னும் எவ்வளவு சேட்டைகள் பண்ணிருக்காரு தெரியுமா, அதெல்லாம் தெரியாம நீங்க என்னடா அன்னைக்கு அப்படிதான் சொன்னீங்க, இந்த மாதிரி என் பையன் முத்து இவனே கிடையாது, இவன் நல்லவன் கிடையாது, கெட்டவன் இவன் பண்ணிருப்பான் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு வார்த்தையாவது இவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பையன் ஜெயிலுக்கும் போயிருக்க மாட்டான். அப்படி சொந்த பசங்களுக்குள்ள நீங்க எப்படி பாகுபாடு பாக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்க எப்படி அடுத்தவங்க மேல அக்கறை காட்டுவீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரியே கேவலப்படுத்தி விட்டுறாங்க. அதை கேட்ட விஜய் அப்படியே மனோஜை சுட்டரிக்கிற மாதிரியே முத்து அப்படியே கண்கலங்கவும் பாக்குறாங்க.